ஹாய், நான் எனக்கு ஸ்டெல்லா பிளாக் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹச்சோட வந்துட்டு ஃபன் பண்ண வீடியோ. இது வந்துட்டு ரீல்ஸுக்காக வேண்டிட்டு நம்ம எடுத்தது. அதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்றோம். தேவைப்படுறவங்க பாருங்க. ஆனா நல்லா இருக்கு. அவன் வந்துட்டு ஃபன் பண்ணது, காமெடி, கார்ல ஏறி இருந்து விளையாடியது. பின்ன வந்துட்டு அவனை பாட்டி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குளம் வந்துட்டு ஏரியா. அந்த ஏரியால வந்துட்டு சுள்ளி பறக்க வந்தப்போ அவனுக்கு பாட்டி வந்திருந்து அவனை வீட்டு பக்கத்துல உள்ள பாட்டி. அந்த பாட்டிக்கு அடுத்து காமெடி ஒரு ரீல்ஸ் வீடியோ உண்டு. அது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோல வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே இருக்கு. லாஸ்ட் அந்த எண்ட் டைம் இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு காமெடியா. இவன் வந்துட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்க வந்துட்டு கூட்டின்னு வந்தோம். இப்ப வந்துட்டு இருக்கிறது ஒரு குளமாக. அந்த குளத்துல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இல்ல, கொஞ்சம் பாயிலு அந்த மாதிரி பாசி அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. நான் அந்த வீடியோ நான் காட்டி தரேன். அந்த குளத்தை வந்துட்டு அவனை ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டின்னு வந்தப்ப அவன் வந்துட்டு அந்த குளத்தை கரையிலோடி கிடந்து அந்த புல்லு, அந்த இயற்கை காற்று, வெயில் ஒன்றும் இல்லையா இருந்து நீட்டா இருந்து தணுப்பு அந்த மாதிரி கிளைமேட்ல இவன் வந்துட்டு என்ஜாய் பண்ண வீடியோ. இதை வந்துட்டு சின்ன சின்ன துண்டு துண்டாயிட்டு நம்ம கட் பண்ணி வந்துட்டு நம்ம ரீல்ஸ் ஆக்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். இது வந்துட்டு அவனை அங்க இங்க இருக்க வச்சது, எழுச்ச வச்சது, இது வந்துட்டு இந்த வீடியோல இருக்கு. பின்ன நல்ல காமெடியா இருக்கு. சில நேரம் வந்துட்டு கறி வாங்கி, சில நேரம் வந்துட்டு சோறு என்ன போனோன்னு இல்லை, சில நேரம் வந்துட்டு வெள்ளம் குடிச்சு போனோன்னு இல்லை அந்த மாதிரி. இதை பாருங்க, ஓடி கொண்டு வந்து ஏன்னா வெள்ளம் வேணும் இல்லைன்னா அங்க கீழே கார் நிக்கு, அந்த கார்ல போறதுக்கு வேண்டியாக்கும் மாறுது ஆசாய். கார் அந்த சைடாக்கு அவன் வந்துட்டு மாறி வேற சைடு போனேனாலே கார் பக்கத்துக்கு போறதுக்கு வேண்டியாக்கும் ஓடி வாரான். இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு ரீல்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப வந்துட்டு நடந்து வாரான் இல்லையா, இந்த சீனை வந்துட்டு நம்ம சும்மா வீடியோ எடுத்து பிடிப்போம். அடுத்து வந்துட்டு அதை வந்துட்டு துண்டு துண்டாயிட்டு வந்து கட் பண்ணுவோம். இது வந்துட்டு அந்த ஒரு ரீல்ஸ் வீடியோல உண்டு இந்த சீனு. பிச்சு பச்சு இனி தோல்ல போடுவான். ஒரு வடிவேலுக்கு ஒரு காமெடியில வந்துட்டு தொல்ல போட்டு ஒரு பஞ்சு டைலாக் அடிக்கிய வீடியோ, அந்த மாதிரி கொஞ்சம் வீடியோக்கு வந்துட்டு ஷூட்டிங் பண்ணலாம். ஒரு 10-15 சென்ட்டுக்கு அடுத்து உண்டு வீடியோ. மொத்தத்துல நம்ம துண்டு துண்டா வீடியோ ஒரு ஸ்டெப் அடிக்கிறது, அதை மட்டும் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டான். இது வந்துட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு கர்ச்சிப்பு வச்சு இவனுக்கு தவிர்த்து மாதிரி வச்சு பாஷா படத்துல உள்ள ஒரு ரீல்ஸ், வடிவேலு படத்துல உள்ள ஒரு ரீல்ஸ், புஷ்பா படத்துல உள்ள ஒரு ரீல்ஸ், அந்த மாதிரி 2-3 வீடியோ வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் இருக்கு. பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கு. வந்துட்டு நடந்து வாடுறது, தோல்ல வந்துட்டு துண்டை போடுவான் தூக்கி. இந்த பாஷா படத்தை வரும் இல்லையா, அந்த ரஜினி வந்துட்டு தோல்ல துண்டு போடியது, அந்த மாதிரி சீனு. துண்டு வந்துட்டு கீழே விளையதை நம்ம வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு கட் பண்ணி அதை எடுத்து தோல்ல போடியது மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி வீடியோ அப்படி. அதனால வீடு வழியா போறன்னு இல்லை அங்க பேக்ல ஆக்கலாம். அந்த ஏரியா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குளமா இருக்கும். குளத்துல இப்ப தண்ணி இல்லை, தண்ணி வற்றி இருக்கு. இப்ப பாயில் அந்த மாதிரி பிடிச்சு கிடக்கு அந்த ஏரியாவுக்கு. இவன் வந்துட்டு போர் அடிச்சு கரையிற நேரத்துல சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி வெளியே கொண்டு வர்றது. வெளியே கொண்டு வந்து வீட்டு பக்கம் தான் அதை கொண்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கூர் ரீல்ஸ் எடுப்போம். 1 மணிக்கூர் ரீல்ஸ் எடுத்தா ஒரு 10 மினிட் வீடியோ கிட்ட. அதை வந்துட்டு துண்டு துண்டாட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வீடியோ போடுறது. பாத்தீங்களா, அந்த துண்டு தோரத்தை எடுத்து கீழே விழுந்து அதை பைய எடுப்பான். அந்த எடுக்கிய சீனை நம்ம வந்துட்டு ஸ்லோ மோஷன் ஆக்கும். ஸ்லோ மோஷன் அடுத்து வந்துட்டு அவன் சொல்ல போடிய மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ எடுத்து நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல. கனெக்ஷன் பாத்தீங்களா, அந்த மூக்குல ஒரு சின்ன பொட்டாக்கு இருக்கு. அது வந்துட்டு சோப்பு கலர் பொட்டாக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து வந்துட்டு என்னன்னா, நம்ம இவன் வந்துட்டு அப்படி நின்ன அப்ப வந்துட்டு இது கேமரா வந்துட்டு கொஞ்சம் தூரம் எடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு. பக்கத்துல வச்சு எடுக்கும்போது ஒரு மாதிரி நம்ம
என்ன சொல்ல ஒரு மாதிரி மொட்டை மாதிரி வந்த மாதிரி இருக்கு. முகம் வந்துட்டு பக்கத்துல வர மாதிரி இருக்கும் கேமரா. ஒரு போரா இருக்கு இல்லையா அந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு அந்த ஹோட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டு உண்டாருந்து அந்த ஹோட்டையும் போட்டு கொடுத்து கிறிஸ்மஸுக்கு இவனுக்கு வந்துட்டு ஹிப்ட்னு வந்துட்டு ஹிப்ட் அந்த ஹிப்டில் வந்துட்டு நம்ம தலையில வச்சு அந்த தலையில இருக்கிறது ரெண்டு ரெண்டு சைடாയിട്ട് இருக்க வேண்டியது. அது வந்துட்டு ஒரு சைடாയിട്ട് இருக்கு. இவரு புடுங்கி இங்க எடுத்து எறிவாரு. பின்ன நம்ம எடுத்து மறைச்சு தெளிச்சு வச்சு செட் பண்ணியாது. இது வந்துட்டு திட்ட மாதிரி ஒரு ஏரியா. அதுல யார் இது கண்டியாக்கு இந்த அளவுக்கு போராடி சறுக்கி மேல போயாச்சு. திட்ட மாதிரின்னா சின்ன திட்டம் பெரிய வலிய குண்டன்னு இல்ல, சின்ன ஏரியா தான். அதுல வந்துட்டு கொஞ்சம் புல்லு நல்ல புல்லு உள்ள ஏரியா. அப்ப அந்த கேமராக்கு அந்த புல்லெல்லாம் நல்ல பச்சை பக்கலா தெரியுது இல்லையா, அதனால அதுல ஒரு ரீல்ஸ் கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டாக்கு அங்க கீழே விட்டது. என்ன வந்துட்டு மேல வா 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 நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு அழுக்க செடி அதுல உள்ள புல்லையும் பறிச்சு வாயில வைப்பான் பாத்துருங்க. வாதையில வச்சுட்டு கயக்குங்க துப்பு 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 துப்பி. சின்ன புல்லுனா என்ன இல்ல, கொஞ்சம் எல்லா ஏரியாலையும் இருக்கு இந்த சின்ன சின்ன புல்லு அந்த மாதிரிப்பட்ட இது. ஆசா வந்துட்டு சரக்கு இங்க கீழே வந்தாச்சு. கீழே வந்து என்ன அங்கிட்ட மேல இருந்து கீழே வந்து சரக்கு அதுல அந்த பறிச்ச குறிச்சி எடுத்து கடிக்கேன். கயத்தாதான் எடுத்துஞ்சேன் என்கிட்ட தாரான். இது ஐயாங்க காக்குதுமா. அதுல கீழே இடந்து ஒட்டை கூட்டம் எல்லாம் பறக்கியாச்சு. அதுல வந்துட்டு கப்பு வந்துட்டு அதுல 2 கப்பு வேஸ்ட் கப்பு கிடந்து அந்த கப்பை எடுத்து வச்சு இனி அதை வச்சு കുറച്ചു நேரம் மேஜிக் மசாலா செய்துட்டு இருப்பேன். கப்பை தெளிச்சு மറിച്ചിട്ട് ஆட்டிக்கு பாருங்க என்ன காட்டி கூட்டியாங்க. கப்பு கீழே விழுந்து கப்பை எடுத்து உள்ள வச்சு கப்பு கையில இருக்கல்ல பிளாஸ்டிக் கப்பு இல்லையா, அதுல இருந்து விளையாடுறேன். அந்த அந்த கிளாஸ் வந்துட்டு வேஸ்ட் கிளாஸ் இங்கேயும் அதை எடுத்து கழிச்சுட்டு இருக்கேன். சரி பின்ன அதுவும் முதலாவது நிலையில நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். கிளாஸும் என்ன வேண்டாம் கிளாஸ் ஒண்ணு. ஆமா வா போவான் வீட்டுக்கு போவான்னு வீட்டு போறதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து காருக்கு பக்கத்துல கொண்டு விட்டான். காரு பக்கத்துல நிக்கேன். கார் பக்கத்துல நின்று ஐடியா ஓடியான். எங்கெங்கிலும் ஓடி தப்போமா இல்ல இவனோட கூட வீட்டுக்கு போவோமா இல்ல இப்படியே சொன்ன ரீல்ஸ் எடுப்போமா, ஒரு பிளானிங் இல்ல. ஓடி போவேன் ஓடி தப்பாது அதண்டு வீட்டுக்கே போவோம். இவ்வளோ கூட போவான் இல்லைன்ற ஐடியா எட்டாச்சு. ஐடியா எட்டுட்டு அப்படியே நிக்க. இனி சிலப்ப அங்கிட்டு ஓடனாலே ஆச்சு. அதான் பாப்பா என்ன செய்ய என்ன நிக்க நீ தெளிஞ்சு கார்ல பையா நிக்க கொண்டே கார்ல ஏறுவான். யாரு உள்ள இருந்தாங்கன்னா பின்ன இழைச்சி வெளியே ஒண்ணு வராட்டான். தூக்கி எடுத்துட்டு வரான். உள்ள இருத்தியும் பிடிச்சவும் முடியாது வீடியோ ஒண்ணு. என்னன்னா கவர் இருக்காது இல்லையா, அந்த இருட்டு மாதிரி இருக்கு. என்ன ஐடியான்னு தெரியல. ஓடுதான். இத பாருங்க இது தெங்கு. அது வந்துட்டு ஒரு சின்ன ரோடு மாதிரி உள்ள ஏரியா. அது வந்துட்டு தென்னந்தோப்பு, ஆளுக நடந்து போறது, வயலு போறது, அந்த குளத்துக்கு குளிக்க வர்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன வழி. சின்ன வழின்னா வண்டி எல்லாம் போகும். இது வந்து குளம் இருக்கும். குளத்துல தண்ணி கிடக்கு பார்த்தியா அந்த நடுவுல அந்த தண்ணி. அது தண்ணி மேல உள்ள கிடக்கிறதெல்லாம் தண்ணி ஆக்கும். தண்ணிக்கு மேல வந்துட்டு பாயில் ஆக்கும் பிடிச்சிருக்கிறது. ரொம்ப பாயில் அந்த முட்டை பசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொஞ்சம் பெரிய முட்டை மாதிரி இருக்கும் பச்சைல அந்த பாயில். அங்கே நடந்து அந்த குளத்தை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு கொம்பு வச்சும் கொண்டு நின்று ஒரே எத்தி பாப்பு குளத்துல. இது குளமா இல்ல வயலா இல்ல பெரிய மண் தோட்டமா என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம பாய்க்க
ஐயோ போவல்லே போவல்லே என்ன கூட்டிட்டு போவல்லே என்ன. ஆக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து கரைஞ்சு வாய்க்கேன் வீட்டை கூட்டிட்டு போவிலாம் போவிலாம். சரி பின்ன பிள்ளையும் வயரலாக்கேன் நேரம் வராச்சு. வயிட்டு ஒரு 4-5 மணி இருக்கும். சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்களும் கொச்சு இல்லையா கொஞ்சம் வயரெல்லாம் இருக்கு. இந்த தண்ணி பிஸ்கட்டு எல்லாமே ஒரு கவர்ல போட்டு கொண்டு வருவான். நீ வயரெல்லாம் தின்னா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு. பின்ன அவனுக்கு துணி ஷூட்டிங் அடிக்கிறதுக்குள்ள துணி அந்த மாதிரி. இப்ப கார்ல ஏறி இருந்து அந்த இதை வந்துட்டு மேல இருக்கிற இது பொம்மைய வந்துட்டு மாத்தியாச்சு. இந்த லைட் எரிச்சிட்டு இருக்கு பாத்தியாளா. கையில இருக்கிறதுலயும் லைட் உண்டு, முதல்ல அவன் வச்சிருந்ததுலயும் லைட் உண்டு. இந்த லைட் வச்சுதான் விளையாடிட்டு இருப்பான் மேக்சிமம். லைட் ஆன் பண்ணி வாக்கு உண்டங்க பக்கத்துல இல்லைன்னா அந்த இதை வந்துட்டு உடச்சி எடுத்துருவான். உடச்சி எடுத்துருவாங்கன்னா அந்த லைட் வர ஏரியாயா பிடிச்சி போச்சு அங்க எடுத்து அறிஞ்சுட்டு போவான். ஒரு சாதனம் வந்துட்டு கையில கொடுத்தா ஒரு 10 மெட்ல எடுத்தாங்க பிச்சு வலிச்சாங்க எறிஞ்சுட்டு போயிடுவான். கையில எதுவுமே இருக்காது. கையில இருந்தா அவனுக்கு சேஃப் அல்ல. எடுத்தாங்க எறிஞ்சு ஒன்னே போயிட்டு அதை 2 ஓட்டிச்சு. ஒரு கண்ணாடி ரீல்ஸ் அடிக்கிறது ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். அதை ஓடிச்சு 2 திருப்பி கண்ணாடியை தனியா கலத்தி எடுத்து ஒரு சைடு கண்ணாடியை ஓட்டிச்சாங்க எடுத்து ஒரு யாரு கார்ல ஏறி இருந்து ஐடியா எடுதாச்சு. எட்டு போமா போவோம். இனிதான் பாட்டி எங்க சொல்லி பறக்கிண்டு வந்துட்டு இருக்கு. நீ சொல்லி பறக்கிண்டு வந்ததும் பாட்டியே பாட்டியே உழைப்பாய். பாட்டி வர வீடு நீ பாருமா இப்ப வரேன் பாருங்க. பாட்டி அங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அடிச்சறதா பாக்க. பாட்டி கொஞ்சம் தூரத்துல இருந்தாக்க வந்துட்டு இருக்கேன். காட்டித்தாரானே. பாட்டி வெயிட்டிங். பாட்டியா காணோம். பாட்டி எവിടെ போயே? பாட்டி எവിടെ போயடே? அச்சு பாட்டி எവിടെ போய? பாட்டி அங்க போச்சேன். பல 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 என்ன சொல்லன்னு அவனுக்கும் தெரியாது, கேக்குதான் நமக்கு மனசிலாவாது. என்னங்களும் சில நேரம் தள்ளி விடுவான். கலகல கலகல கலகலா வாக்சனை பார்க்கணும். சூப்பரா இருக்கு. காருக்கு மேல ஏற்றி இருக்குன்னா அவனுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் தான். மேல ஏறி இருந்து விழாவ மாட்டான், இறங்க மாட்டான். மேல ஏறி இருந்து கொஞ்சம் நேரம் ஆடியும் கொண்டு ஏதாவது விளையாடி கொண்டே வருவான். மேல ஏற்றி விடி அதுக்குதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. சவுட்டி சாச்சு பின்ன விழா வச்சு இங்கி சிக்காது விழ மாட்டான். பாரு நம்ம இப்ப கூடயே 3 பேரு நிக்காம அங்க சுத்தி நிக்க முயற்சி இப்ப இறங்கிட்ட சாடட்ட செய்ய இங்கி அடிக்கணும் இல்லையா. இறங்க மாட்டான். விளையாடிட்டு இருக்கால அப்படி இருந்துருவான். இன்னும் இது இந்த ஒரு பாருங்க. இது வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு 2100 வியூஸ் போச்சு. வடிவேலுக்கு ஒரு காமெடி. இங்க பிப்ல திறந்தா ரத்தம் தான் வரும் அந்த மாதிரி ஒரு டைலாக். ரத்த பூமி இது வெளியிட்டு ஒரு டைலாக். இதுதான் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ நல்லா ஹிட் ஆகி ஓடிச்சு. ஆனா இந்த மாதிரி வீடியோ ஓடினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாட்டும் இருக்கும். வீடியோ போடியதுலயும் ஒரு போர் இருக்காது. சரி அவனை பாட்டி பக்கத்துல வந்தாச்சு. பாட்டிய காட்டி தரேன் பாருங்க. பாட்டி எവിടെ? அச்சு பாட்டி காணோம். இல்ல அச்சு பாட்டி விட போய் மூணு அண்ணா வந்தல்லோ. பாட்டி வந்தல்லோ. அச்சு பாட்டி வந்தாடே. அச்சு பாட்டியன்னு விളിച്ചேன். பாட்டியே. பாட்டி பாட்டி பாக்குது. பாட்டு பாட்டி கேக்குது. മക്കളെ വാറിയാന്ന്. வரல വീണ്ടും ബാക്കിലോട്ട് ഇറങ്ങിയും ചോടിയാണ്. അച്ഛനെ പാട്ടി ഒരേ വിളി. അച്ചു വാറിയാ മോനെ വാറിയാന്ന്. പാട്ടിയെ കണ്ടക്കവേ ഇല്ലേ. അച്ചു അച്ചു പാട്ടി വിളിക്കുന്നത് കേട്ടിട്ടാണ് ചാച്ചി. அச்சோ அச்சோ பாட்டிய பாருங்க. பாட்டி விளைக்குது. அச்சோ அது வாச்சோ
ஒரு ரச்சம் இல்ல, பாட்டிக்கு போர் அடிச்சது. சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ இவ்வளவுதான். பாட்டியும் கிளம்பியாடு. சரி, பின்ன நீ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாட்டி இவனுக்கு லாஸ்டா ஒரு பாய் டாட்டாயும் கொடுத்துட்டு பாட்டி இப்ப கிளம்பும். அதுக்கு வேண்டி அச்சு வந்துட்டு பாட்டி விழிச்சுட்டே இருக்குது. அவன் வந்துட்டு போற மாதிரி இல்ல. இது வந்துட்டு அச்சுக்க பாட்டிய, அச்சுக்க வீட்டை பக்கத்து வீட்டு, பக்கத்துனா கொஞ்சம் பக்கத்துல உள்ள பாட்டி. அச்சு கூட பயங்கர கம்பெனி. அச்சு இவனும் பயங்கர க்ளோஸ். ஓகே, இந்த வீடியோ இவ்வளவுதான். ஓகே, பாய்.